நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு அதாவது 13 நவம்பர் 20 மார்க்கெட் அனலைஸ் பார்ப்போம். இதை நான் கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் யூடியூப்பில் இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரேடர்ஸோட சில பேர் சேனல்ஸை பார்க்குறேன். அவங்க எஸ்பெஷலி தமிழில் பார்க்குறேன். இப்போ அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்க. பட் 1 or 2 people வந்து கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்களோட இஷ்டம்தான். பட் எனக்கு வந்து அந்த மாதிரியான விருப்பம் இல்லை. நான் கற்றுக்கிட்டதை 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், ஃப்ரீயாக தான் சொல்லித்தர விரும்புகிறேன். நான் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற போது அது சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் லாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன், இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், இவ்வளோ லாஸ் எடுத்தேன், இவ்வளோ லாட் சைஸ் எடுத்தேன், இவ்வளோ பாயிண்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் பார்ப்போம் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் தான், கீழே வந்துட்டு பட் மார்க்கெட் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த எல்லோ ரீஜன் பாருங்கள், இந்த எல்லோ ரீஜன் தான் இன்றைக்கான நம்ம பார்க்க போகிற அனலிசிஸ் இது தான். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் நம்ம பார்த்த மாதிரி ஓப்பனிங்லேருந்து கேப் டவுன் ஓப்பனிங் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போது 3 minutes சார்ட்டு அண்ட் இப்போ நம்ம 5 minutes சார்ட் பார்ப்போம். இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். 5 minutesல பாருங்கள், இங்கே இந்த ரெட் கலர் கேண்டில் அண்டு உள்ள அந்த ரெட் கலர் கேண்டிலுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் கேண்டில். ஸோ நம்ம தெரியுது இது இன்சைட் பார் அப்படின்னு தெரியுது, மதர் பார், சைல்டு பார். ஓகேங்களா. அண்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதர் பார் கேண்டிலுக்கு உள்ளே ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகி கீழே வந்து ஆனால் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபேக்கி செட்டப். இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்க்குற போது இன்சைடு பார், ஆனால் இந்த தேர்ட் கேண்டில் வந்து கீழே பிரேக் ஆகி மதர் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிவிட்டு பட் க்ளோஸ் ஆகும்போது மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மதர் கேண்டிலோட லோவுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நவ் திஸ் பிகம்ஸ் ஃபேக்கி செட்டப். ஓகேங்களா. இப்போது RSI வேல்யூ என்னால் வந்து இப்போ இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து RSI ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங்.comல வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. RSI வேல்யூ பாருங்கள், பிலோ 30க்கு கீழே, பிலோ 30 இருக்குது. ஸோ 30 and below இஸ் a buying ஏரியா. we have to consider buying. ஜஸ்ட் பிகாஸ் மார்க்கெட் வந்து 30 and below இருந்துக்கிறதுனால நம்ம கண்ணை மூடிட்டு பை பண்ணக்கூடாது. we have to look for ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குற போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபேக்கி செட்டப். ஓகேங்களா. ஃபேக்கி செட்டப் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக பை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 27759. ஓகே. அந்த இதில் மார்க்கெட் இந்த பர்டிகுலர் புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ இது பின்பார். ஓகேங்களா. இந்த பின்பார் வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 2 விதமான என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று இந்த பின்பார் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒன்று. ஓகேங்களா. ரெண்டாவது அந்த பின்பார் அப்படி நீங்கள் இமீடியட்டாக எடுக்கிற போது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டாக பிரேக் பண்ணிக்கலாம். உங்களோட சப்போஸ் நீங்கள் 4 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 லாட் வந்து இமிடியேட்டாக இந்த கேண்டில் ஓப்பனிங்கில் எடுக்கலாம். அடுத்த 2 லாட் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் கேண்டிலோட, இந்த பின்பாரோட கேண்டிலோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது 50% ப்ரைஸில் நீங்கள் எடுக்கணும். அப்போ அந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 27,748 அப்படிங்கிறது அந்த ப்ரைஸ் நீங்கள் அங்கே எடுக்கலாம். பட் இதுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா 27,759, பட் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 27,748. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக எடுக்கலாம். பட் உங்கள் சாய்ஸ் இந்த இடத்துல பர்டிகுலர் சின்ஸ் there is no much difference,
நீங்கள் இமீடியட்டாக எடுக்கலாம், இல்லாட்டி ஆவரேஜ் ப்ரைஸில் பை பண்ணலாம். ஓகேங்களா? பை பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக நம்ம பார்த்துருக்கோம், வி ஹாவ் டு பிளேஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா 27,703. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஒரு 10 பிப்ஸ்க்கு கீழே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். அட்லீஸ்ட் 10 பிப்ஸ், அதுக்கு கீழே இருந்தாலும் நல்லது தான். ஸோ இப்போ அதனோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 27,703 இருக்குது. அது 10 பாயிண்ட்ஸ் கீழே வச்சிங்கன்னா 27,690. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து ஃபேக்கி செட்டப் பை பண்ணிட்டோம், மார்க்கெட் மேலே போகுது. ஓகேங்களா? நம்ம எதனால் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவர் சோல்டு ஏரியா, அதாவது RSIயில் 30 அண்ட் பிலோ கீழே இருந்தது, ப்ரைஸ் செக்ஷன் பார்த்து பை பண்ணிட்டோம், மார்க்கெட் மேலே போகுது. பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் நல்லா கவனிங்க. பாருங்கள், ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் அண்ட் கிட்ஸ் ரெண்டு பார் வந்து உள்ளேயே ஃபார்ம் ஆகிருக்குது. அண்டு தேர்டு கேண்டில், இந்த பாசிட்டிவ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் பாருக்கு கீழே வந்துட்டு பட் க்ளோஸ் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹியர் தேர் இஸ் அனதர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ யாராவது இங்கே மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு ஃபேக்கி செட்டப் ஃபார்ம் ஆகிருக்குது, அகைன் இமீடியட்டாக இன்னொரு ஃபேக்கி செட்டப் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ வாட் திஸ் இண்டிகேட்ஸ் அப்படின்னா, இப்போ இது வந்து நமக்கு வந்து இது ஒரு புல்லிஷ் சிக்னல், மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இட் ரீட்ரைட்ஸ், அதாவது திஸ் கன்ஃபார்ம்ஸ் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? இது மறுபடியும் மேலே தான் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அகைன் நம்ம இதை வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். ரெண்டு ஃபேக்கி செட்டப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பாருங்கள், நல்லா ஈஸியாக மேலே நல்ல ஒரு பிக் பாசிட்டிவ் கேண்டில் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு, அனதர் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே புல்லிஷ் கேண்டில், பட் இமீடியட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில், அங்கேருந்து நல்லாவே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு 500 பாயிண்ட்ஸ் நாம் பார்த்துருக்கோம். எங்கே வந்து ஆஸ் லாங் ஆஸ் இந்த 8 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரையும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போது இந்த ப்ரைஸ் ஈவன் தான் இங்கே வந்த போதும் நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? 28,086 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் 500 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் இங்கே ஆக்சுவலாக பாருங்கள், இந்த லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சாய்ஸ், சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்களாங்க கூட மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இந்த நம்ம பார்த்துருக்கோம் MACDயில் இது பாருங்கள், இது வந்து செல்லிங் பிலோ 0 அப்படிங்கிறது வந்து செல்லிங் ஏரியா. ஓகேங்களா? அதாவது பேசிக் நம்ம வந்து MACDயில் பேசிக் பார்க்குற போது இந்த பிலோ 0 வந்து செல்லிங் ஏரியா. இது மூவ் ஆகி பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள், இந்த நெகட்டிவ் கேண்டில், பியரிஷ் கேண்டில், அதுக்குள்ளே தான் வந்து இது எல்லாமே வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஹை, அதாவது 28,088 அதுதான் வந்து ஹை, அதுக்கு மேலே 28,089 ஆர் 28,090 அங்கே வந்து நீங்கள் வந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நீங்கள் பாருங்கள், இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம இமீடியட்டாக நம்ம இந்த லோக்கு கீழே வைப்போம். ஓகேங்களா? தட் இஸ் லோ வந்து 28,007.40. ஸோ இதிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே வைப்போம். அனதர் வே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பாருங்கள், இந்த நம்ம மதர் பாரோட லோ பாருங்கள், அதுக்கு லெஃப்ட்டு என்ன கேண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த லோவில் டச் பண்ணுறேன், அதாவது 28,007 தான் வந்து லோ. இப்போ இது அதுக்கு அடுத்து லெஃப்ட்டில் இருக்குது, இது பாருங்கள் 28,002 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போதுமே இந்த லெஃப்ட்டில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கீழே
இதுக்கு இந்த பர்டிகுலர் கேண்டலுக்கு கீழே வைக்கலாம். ஸோ 28,000 வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ இங்கே பை பண்ணியிருக்கிறீங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. மார்க்கெட் பாருங்கள், எம்ஏசிடியில் வந்து புல்லிஷ் பை ஏரியாவில் இருக்குது, அபோவ் 0. ஸோ வி ஹாவ் டு பை, இந்த ரீஜனில் வந்து வி ஹாவ் டு பை. இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் இங்கே மேலே வந்துருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெண்டும் மூவிங் ஆவரேஜ் 21 and 8, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 above 1. இந்த மூவிங் ஆவரேஜ் 8 வந்து 21க்கு மேலே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அகைன் கன்ஃபார்ம்ஸ் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பை பண்ணிட்டோம், மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வருது. ஓகேங்களா? கீழே வந்தோடனே இப்போ இமீடியட்டாக இங்கே ஒரு 8 இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹை வந்து 28,090 எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 28,140. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து இப்போ ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்ல கேப் இருக்குது. இந்த மூவிங் ஆவரேஜ் ரெண்டுக்கும் கேப் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகும், மேலே போகும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கேயே வச்சுருக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனா கூட இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போனோன்னே இந்த க்ரீன் கேண்டில் மேலே இந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இந்த நெகட்டிவ் பியரிஷ் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு லோ, அதாவது 28,119, அதுக்கு கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகுது, மேலே போயிட்டு மறுபடியும் 8 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே தான் போகுது. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுருக்கணும். உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்தது, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இங்கே பண்ணோம், அடுத்தது இங்கே மூவ் பண்ணோம், அடுத்தது மறுபடியும் இங்கே மூவ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்க்குறபோது பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ரொம்ப சின்னதாகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு மார்க்கெட் யோசிக்குது, கன்சால்டேட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்கேயாவதும் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ 28,100 நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் இங்கே சப்போஸ் இங்கே எங்கேயாவது க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நியர்லி நீங்கள் அபோவ் 350-400 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி 2 ஆர்டர் எடுத்துருப்பீங்க பேஸ்ட் ஆன் 5 minutes சார்ட். இங்கே ஒன்று, சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் எடுத்துருப்பீங்க. அடுத்தது இங்கே ஒரு ஆர்டர் எடுத்துருப்பீங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மினிமம் இங்கே வந்து அபவ் 400 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போச்சு. நீங்கள் அங்கே புக் பண்ணி தான் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு வேளை அப்படின்னா இங்கே 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கே புக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் அகைன் 400 பாயிண்ட்ஸ், அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். 2 ட்ரேட் எடுத்திருப்போம், ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 5 minutes சார்ட். இதே 3 minutes சார்ட் பாருங்கள், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம முதலே பார்த்தோம் 5 minutesல வந்து ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கேயும் கண்டிப்பாக வந்து பேஸ்ட் ஆன் தட் 3 minutes சார்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சோல்டு ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நமக்கு இந்த லோவில் வந்து இங்கே வந்து லோவில் எதுவும் வந்து உங்களுக்கு பையிங் கொடுக்கல. ஓகேங்களா? பையிங் கொடுக்கல. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் ஃபாலோட் பை ரெட் கேண்டில், இது ரெண்டும், இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த மதர் கேண்டிலுக்கு உள்ளதாக இருக்குது. அண்டு தேர்ட் கேண்டில் மதர் கேண்டில் கீழே வந்துட்டு பட் க்ளோஸ் ஆகிற போது மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபேக்கி செட்டப். இப்போ நம்ம ஆஸ் பர் 3 minutes சார்ட் இங்கே பை பண்ணியிருப்போம். இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் பை பண்ணியிருப்பீங்க, அதாவது 27,912-13 சம்திங் அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 விதமாக வைக்கலாம். ஒன்று இமீடியட்டாக இந்த லோக்கு கீழே, இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 27,782. ஸோ 27,770 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு இமீடியட்டாக லெஃப்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து 27,785, பட் இது வந்து 82. ஓகேங்களா? ஸோ இதுதான் லோவாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதனோட லோ வந்து 27,743. ஸோ 27,740 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இங்கே பை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 27,000, ஓப்பனிங் வந்து 20,809. ஸோ 20,010-12 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது.
ஓகேங்களா. இங்கிருந்து ஓகேங்களா பாருங்கள், இப்போ நமக்கு இங்கிருந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் 380 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் நம்ம சொல்லியிருக்கோம் ஆஸ் லாங் ஆஸ் 8 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நம்ம பை பண்ணது வந்து இங்கே க்ளோஸ் பண்ண ஏரியா வந்து இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸ்டில் 190 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 190 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. 180 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு பிக் பாசிட்டிவ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள் ஏகப்பட்ட கேண்டில்ஸ் வந்து அதுக்குள்ளேயே தான் ஃபார்ம் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இந்த இன்சைட் பாருங்கிறதே வந்து என்ன நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அது வந்து கன்சால்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகுது வெல் அபவ் த லோ ஆஃப் இந்த மதர் கேண்டிலோட லோவுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்க. ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு, ப்ரீச் ஆகிடுச்சு. இந்த கீழே ப்ரீச் ஆகிட்டு பட் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது பாசிட்டிவ் பாருங்கள், கலர் சேஞ்ச் இங்கே நெகட்டிவாக இருந்தது பாருங்கள். இந்த 2 கேண்டில் நெகட்டிவ், இந்த கேண்டில் வந்து பின் பார் இன்வெர்ட் ஹேமர் அண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது நெகட்டிவாக இருந்தது வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இது ஃபேக்கி செட்டப். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இங்கே ஒரு பை பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த லோ, ஸோ 20,958, ஸோ 27,948-45 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா இமீடியட் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வருது, இதனோட லோ வந்து 27,941, ஸோ 20,940 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். பை பண்ணது வந்து 28,020 வச்சுருக்கீங்க. ஸோ அகைன் இது ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80-90 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க, பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே மூவிங் ஆவரேஜ் ஃபஸ்ட் டைமை வந்து இங்கே மூவிங் ஆவரேஜ் ஓகேங்களா மேலே வந்துட்டு 8 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகுது 28,156. ஓகேங்களா. நம்ம இங்கே வாங்கினது வந்து 28,025, அது மோர் தென் 100 பாயிண்ட்ஸ், 125 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. பட் நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி பார்க்குறபோது 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் 8க்கு மேலே தான் இருக்குது. ஓகே. ஸோ தைரியமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கிற போது இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் 8 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் மூவிங் ஆவரேஜ் 21 டச் பண்ணிவிட்டு ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் when 21 மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து 8 மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்ததுன்னா இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ அந்த 21 மூவிங் ஆவரேஜை ரிஜெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே கூட ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்னொரு ஆர்டர் அடிஷ்னலாக இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் அடிஷ்னலாக ஒன்னொரு ஆர்டர் கூட நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பீங்க பாருங்கள். ஆல் த வே அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. மேலே போகும்போது பேஸ்ட் ஆன் 3 மினிட்ஸ் சார்ட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. பட் 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெல் அபவ் இந்த 8 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பொசிஷன் மார்க்கெட் டைம் க்ளோஸ் ஆகுது அண்ட் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்வேர் ஹியர் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அகைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம இங்கே பை பண்ணது ஓகேங்களா, இங்கிருந்து above 300-400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பேஸ்ட் ஆன் 5 மினிட்ஸ் சார்ட் அண்ட் 3 மினிட்ஸ் சார்ட்டில் நம்ம வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இதுவரையும் நம்ம சேனல்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்சைட் பார் அண்ட் ஃபேக்கி செட்டப் இது ரெண்டும் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் வந்து
ட்ரேட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதுக்கு ட்ரெண்ட் லைன் போடணும், இல்லை பெருசாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் இந்த ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இது நீங்கள் அழகாக உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டுமே நம்ம இதை பார்த்தது வந்து புல்லிஷ் புல்லிஷ் இன்சைட் பார் ஃபேக்கி செட்டப். ஸோ நம்ம வந்து இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யார் வேணாலும் இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் ப்ராஃபிட் வந்து ஜஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. நீங்களே பார்த்தீங்க இன்றைக்கி மினிமம் 200லேருந்து 400 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுத்துருக்கலாம். 2 லாட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது, இப்போ நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். நம்ம மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். எப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து நம்மளோட கேபிட்டலில் 1% தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம $50,000 ருபீஸ்லாம் வச்சு பார்க்குற போது அந்த மாதிரி 1% ரிஸ்க்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாட் சைஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து சப்போஸ் இங்கே பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இல்லை நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற போதெல்லாம் வந்து 10,000 சம்திங் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு லாட் சைஸ் பை பண்ணி இங்கே புக் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் அடுத்த ட்ரேட் எடுக்கிற போது ஓகேங்களா, யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க்குங்கிறது நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட ட்ரேடிங் செட்டப்குள்ளே வரணும். ஓகேங்களா? அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துட்டேன், ஸோ நான் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அகைன் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க்கெட் சார்ட் பேட்டர்ன் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் செட்டப்குள்ளே ஃபாலோ ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லாட் சைஸ் எடுக்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 லாட் சைஸ் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஈவன் த செகண்ட் ட்ரேட் ஃபெயில்ஸ் யூ வில் எண்ட் அப் மேக்கிங் ப்ராஃபிட். இந்த பர்டிகுலர் டேயில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், 10,000 ப்ராஃபிட் எடுக்கிறோம். 10,000 ப்ராஃபிட்டில் அதில் ஒரு பார்ட் தான் ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ 50%. ஸோ 5,000 ருபீஸ் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 லாட் எடுத்துருக்க முடியும். இப்போ 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 2 லாட் எடுத்துருக்கலாம். 2 லாட் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஈவன் நீங்கள் 300 பாயிண்ட்ஸில் நீங்கள் புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் அழகாக வந்து ஒரு ட்ரேடில் வந்து 7,500னா 2 லாட்டுக்கு வந்து 15,000 எடுத்துருக்க முடியும். ஃபஸ்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் 10,000 எடுத்துருக்கீங்க. செகண்ட் ட்ரேடில் வந்து 15,000. ஸோ இன் அ டே 25,000 ஜஸ்ட் நம்ம வந்து பிலோ 1 lakh கேபிட்டல் வச்சுக்கிட்டு 25,000 எடுக்கிறதுங்கிறது வந்து ஹியூஜ் அமௌண்ட். ஸோ நீங்கள் எப்போதுமே இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் கிடைச்ச ப்ராஃபிட்டில் யூ கேன் ரிஸ்க். நீங்கள் அந்த ஒரு லாட் அப்படிங்கிறத வந்து 2 லாட்டாக ரிஸ்க் எடுக்கலாம். உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடில் கிடைச்சதில் பாதி ரிஸ்க் எடுக்கலாம். சப்போஸ் 5,000 ருபீஸ் கிடச்சிருக்குன்னா 2,500 ரிஸ்க் எடுக்கலாம். 10,000 கிடச்சிருக்கு அப்படின்னா 5,000 ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ லாஸ் வந்ததுன்னா நீங்கள் சம்பாரிச்சதில் ஏர்ன் பண்ணதில் தான் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் டஸ் நாட் மேட்டர். ஆனால் உங்கள் கேபிட்டல் வந்து யூ ஸ்டில் ஹேவ் இட். ஓகேங்களா? ஸ்டில் அது ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். என்றைக்குமே ப்ராஃபிட்டில் வந்து ஐ மீன் உங்களோட கேபிட்டலில் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதில் ரிஸ்க் எடுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி சப்போஸ் ஒரு 20 நாளில் வந்து 50,000 போட்டு ஒரு 80,000 ஒரு 30,000 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ லாஸ் வந்தது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் தான் யூ ஆர் லூசிங். உங்களோட கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்குது. ஆல்ரெடி வந்து 20,000 ஈவன் லாஸ் ஆனால் கூட 20,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சேஃப் வே டு மேக் மணி, டு ஏர்ன் மணி இன் த மார்க்கெட். எப்போதுமே கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு நல்ல ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.